Hi, hello, welcome friends. This is S.J. Sai Krishna from 2nd BSc Biochemistry. I am going to discuss the topic namely biodiversity and its conservation. What are the topics we are going to deal today? See, what is biodiversity? பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியோட பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம், என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அட் குளோபல் லெவல். உலக அளவில் பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பயோடைவர்சிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டியை நம்ம கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றது, கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். லார்ஜஸ்ட் அசம்பிளேஜ் ஆஃப் ஹேபிடேட்ஸ் ஃபார் ஃபானல் டைவர்சிட்டி. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, விலங்கியல் பன்முகத்தன்மைக்கான வாழ்விடங்களின் மிகப்பெரிய கூட்டம். அதாச்சு டிஃப்ரெண்ட் லைஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹேபிடேட்ஸை ரீக்ரியேட் பண்ணுறோமா இல்லை அதோட இடத்துலையே அதை நம்ம பாதுகாக்கிறோமா அப்படின்றதையும், என்னென்ன மாதிரி லேண்ட்மார்க்ஸ், என்னென்ன மாதிரி ஹேபிடேட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம கன்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஷார்ட் லிஸ்ட்டையும் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் நத்திங் பட் த வே ஹவு வி ஆர் கன்சர்விங் தி அனிமல்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ், வெதர் இன் இட்ஸ் ஓன் ஹேபிடேட் ஆர் இன் அ ரீக்ரியேட்டட் ஹேபிடேட். வாட் ஆர் த ஹேபிடேட்ஸ் we are maintaining and conserving? We are going to see the short list of that habitats. Next, India as a mega diversity nation. See, what this mega diversity means, the ratio or amount what we can say. For example, இப்போ fauna அப்படின்னா அது அனிமல்ஸ். அது மாதிரி more species of fauna are present in our nation means it is called mega diversity nation. Or more species of flora are present in our nation means it is called mega diversity nation. அதிகமான செடிகளின் வகைகள், இனங்கள் நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா இதை மெகா டைவர்சிட்டி நேஷன்றோம். அதே மாதிரி அதிகமான மிருகங்களின், அதாவது விலங்குகளின், நம்மளும் ஒரு விலங்கு தான், விலங்குகளின் வகைகள் நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா அதையும் மெகா டைவர்சிட்டி நேஷன்றோம். நம்ம நாடுன்னு கிடையாது, எந்த நாட்டில் இருக்கோ. ஸோ அதை இந்தியா ஆஸ் அ மெகா டைவர்சிட்டி நேஷன்னா இந்தியா அளவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியோட ஹாட்ஸ்பாட்ஸ்னால் சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஓவர் இதுக்கு இதை கொடுக்குறேன்னா, இப்போ நான் இது சொல்லிவிட்டு இங்கிலீஷில் உங்களுக்கு அங்கே டெஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் அண்ட் வாட் ஐ எம் கோயிங் டு கன்வே. ஹாட்ஸ்பாட்ஸ்னால் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் இனங்களின் வகைகள். பார்த்தோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நிறையா இருக்கும், நிறைய வகையான ஸ்பீஷஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ், ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் வில் பி தேர். எண்டமிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த எண்டமிக்ஸ்ன்றது வேர்ட் என்ன குறிக்கும்னா, அந்த ஒரு விதமான ஸ்பீஷஸ் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்றத கூட கண்டிப்பாக இது மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸில் ஒரு எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டிக்கு என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. we will go to next week. பயோடைவர்சிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பயோடைவர்சிட்டி refers to variety and variability among the living organisms and ecological complexes in which they occur. This includes diversity within species, between species, and of the ecosystem. It is defined as the totality of genes, species and ecosystem of a region. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடைவர்சிட்டின்றது ஒரு இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்களுக்கு உள்ள வேறுபாடுகள், பல உயிர்களை பற்றி படிக்கிறது. அது நம்மளோட ஈகோசிஸ்டம், இக்கோலாஜிக்கல் சிஸ்டம், சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு பங்கெடுக்குது அப்படின்றது. இது பார்த்தோம்னா
நிறைய வகையான ஸ்பீஷியஸ், ஜீனஸ் அப்படின்லாம் இருக்குது. பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கம்ப்ரைசஸ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இது பார்த்தோம்னா 3 லெவலில் வந்து டைவர்சிட்டியை வச்சுருக்கு இந்த பயோடைவர்சிட்டின்றது. ஒன்று ஜெனட்டிக் டைவர்சிட்டி, இன்னொன்று ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஈகோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல். வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியோட பண்புகள் நமக்கு என்ன அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு அதோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் 2ஆக பிரிக்கிறாங்க, டைரக்ட் வேல்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் வேல்யூஸ்ன்ட்டு. டைரக்ட் வேல்யூஸில் கன்சம்ப்டிவ் யூஸ் வேல்யூஸ், ப்ரொடக்டிவ் யூஸ் வேல்யூஸ். இன்டைரக்டில் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ், ஏஸ்தட்டிக் வேல்யூஸ், ஆப்ஷனல் வேல்யூஸ், என்விரான்மெண்டல் சர்வீஸ் வேல்யூஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுக்க விரும்பல. ஸோ வந்து நான் ஈஸியாக டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதனால தான் முன்னாடியே ஒரு ஐடியா கொடுத்தேன். அந்த டாபிக் மீனிங் கிடச்சா நம்ம ஈஸியாக அதை படிச்சிடலாம். வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டினா எப்படி அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் அதை படிக்கிறேன். Biodiversity is very essential for the health of biosphere and it provides the raw materials for man in order to make him adapt to the changing environment. மனுஷனுக்கு அது வந்து முக்கியமான பொருட்களை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து மனுஷன் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கான், எதுவுமே நிலையானது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மாறிக்கொண்டே இருக்க சுற்றுச்சூழலில் அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேன் derives many direct and indirect benefit from the living things. மனுஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்முகமோ இல்லை மறைமுகமாகவோ நிறைய வந்து சுகபோகங்கள் அனுபவிக்கிறான் உயிரினங்கள் மூலமாக. பயோடைவர்சிட்டி ப்ரொவைட்ஸ் இக்காலஜிக்கல் சர்வீசஸ் ஆல்சோ. இது சுற்றுச்சூழல் சேவையை கூட வந்து ப்ரொவைட் பண்ணுது. த யூசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆர் ஆஸ் ஃபாலோஸ். கன்சம்ப்டிவ் யூஸ் வேல்யூ. கன்சம்ப்டிவ் யூஸ் வேல்யூனா நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இந்த பயோடைவர்சிட்டிக்கிட்ட இருந்து அப்படின்றது தான். இட் இன்க்ளூட்ஸ் ஃபுட், மெடிசன், ஃபியூயல், ஃபைபர், டிம்பர், கிளாத்திங். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபுட்டு, மெடிசன், ஃபியூயல், ஃபைபர், டிம்பர், கிளாத்திங் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அடுத்து 80,000 ஸ்பீஷியஸ் ஆர் எடிபிள் வைல்ட் பிளான்ட் ஸ்பீஷியஸ். 80,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ்லாம் பார்த்தோம்னா சமைக்கக்கூடிய ஸ்பீஷியஸ், அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 90% ஆஃப் த கிராப்ஸ் ஹேவ் பீன் டொமஸ்டிகேட்டட் ஃப்ரம் வைல்டு ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ். அதாச்சு நம்ம வீட்டில் வீட்டில் செடி வளர்ப்போம் இல்லையா, சாப்பாட்டுக்காக நிறைய பேர் பார்த்தோம்னா மொட்டை மாடியெலாம் வளர்ப்போம் கீரைலாம். அதில் 80 to 90% பார்த்தோம்னா காட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்கப்படுற ஒரு செடிகள் தான். மெனி வைல்ட் அனிமல்ஸ் வேர் ஆல்சோ ஆஃப் ஃபுட். அதாச்சும் இப்போ வந்து மாமிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மீட், நான்வெஜ், அதெல்லாம் கூட வந்து ஃபுட்டு தான் நமக்கு. ஹியூமன்ஸ் வந்து அதையும் அடித்து சாப்பிட்றாங்க. ஸோ அதை வந்து இப்போ தடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அது நடக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் 75% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் பிளான்ட்ஸ் ஃபார் மெடிசன்ஸ். முக்கியமாக மெடிசன்ஸ். வியாதி இல்லாதவனே கிடையாது. மனுஷனாக பிறந்த வியாதி வருன்றது வந்து ஒரு விதி. அதை வந்து எப்படி சொல்கிறது, மேண்டேட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ பிளான்ட்ஸ் தான் வந்து நமக்கு அதுக்கு மருந்து தருது. அதுவும் 75% வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் தான் மெடிசன் தருது. ஃபார் இன்ஸ்டான்ஸ் ஒரு சில இதெல்லாம் பார்க்குறோம், சும்மா ஒரு வேகமாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். பெனிசிலின் ஃப்ரம் அ ஃபங்கஸ் நேம்லி பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் நேம் தான் பெனிசிலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. குயினின் ஃப்ரம் அ பிளான்ட் நேம்லி சின்சோனா. அதாவது சின்சோனா அப்படின்ற ஒரு அப்படி சொல்கிறது ஒரு பிளான்ட்லேருந்து அந்த குயினின்ற மருந்து எடுக்கிறாங்க. டெட்ராசைக்ளின் ஃப்ரம் அ பாக்டீரியம். அதாவது பாக்டீரியாவிலிருந்து தான் டெட்ராசைக்ளின் எடுக்கிறாங்க. அண்ட் கேன்சர் க்யூரிங் ட்ரக்ஸ் லைக் வின்பிளாஸ்டின் அண்ட் வின்கிறிஸ்டைன் ஃப்ரம் அ பிளான்ட் நேம்லி கேத்தராந்தஸ் ரோசஸஸ். நித்திய கல்யாணியார் அப்டைன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி கேன்சர் க்யூரிங் ட்ரக்ஸ்லாம் பார்த்தோம்னா வின்பிளாஸ்டின், வின்கிறிஸ்டைன் இதெல்லாம் பார்த்தோம்னா கேத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படின்ற பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது தமிழில் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்டிவ் யூஸ் வேல்யூ அதே தான், அதோட டிஃப்ரெண்ட் வேர்டு தான் இது. கன்சியூம்னா நம்மளாக எடுத்துக்கிறது, அதுவாக நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொடக்டிவ்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் கமர்ஷியலி யூஸபிள். அது பார்த்தோம்னா நிறையா இந்த நம்ம பணத்துக்காக விற்கிறோம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஈகோசிஸ்டம்லேருந்து எடுத்து. த வைல்டு ஜீன் ரிசர்ச் ஆர் ட்ரேடட் டு இன்ட்ரடியூஸ் டிசைரபிள் ட்ரைட்ஸ் இன் த கிராப் அண்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அதாச்சும் அனிமல்ஸோட ஜீன்ஸை எடுத்து நமக்கு தேவையான டிசைர்டு ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள அனிமல்ஸையோ
ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பிளான்ட்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் நம்ம யூஸ்க்காக. ப்ரொடக்டிவ் யூசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபியூயல், டிம்பர், மஸ்க், டஸ்க், ஐவரி, ஹனி, ஃபைபர், கம்ஸ், ரெசின்ஸ், மெடிசன்ஸ், சில்க், வுட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைபர், டிம்பர், மஸ்க், டஸ்க், ஐவரி, ஹனி, ஃபைபர், கம்ஸ், ரெசின்ஸ், மெடிசன், சில்க், வுட் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம. தேர் இஸ் பேன் ஆன் ட்ரேட் இன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ். இல்லீகல் ஸ்மக்லிங் டஸ் டேக் பிளேஸ். என்ன தான் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸோட ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு பேன் பண்ணியிருந்தாலும் இல்லீகலாக நம்ம ஆளுங்க வந்து செய்கிறோம். சோஷியல் வேல்யூ, சமூகத்துக்கு என்ன உதவுதுன்ட்டு இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, பயோடைவர்சிட்டி இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு அவர் ரிலீஜியஸ், கல்ச்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் யூசஸ். நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் என்னம்னா அந்த ஆன்மீகம். நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு ஆன்மீகத்தோட கம்பேர்ன்றது ரிலேட் பண்ணுறோம். அதனால தான் அதை ஓரளவுக்காவது பாதுகாக்கிறோம். மெனி பிளான்ட்ஸ் லைக் துளசி, பீப்புள், ஹைபிஸ்கஸ் அண்ட் டேச்சுரா ஆர் கன்சிடர் டு பி சாக்கர். துளசி அது அப்புறம் ஹைபிஸ்கஸ், டேச்சுரா இதெல்லாம் வந்து நம்ம வந்து புனிதமானதாக நினைக்கிறோம். பீகாக், கவ், ஸ்னேக், புல் அண்ட் அவுல் ஹேவ் அ பிளேஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் அரேனா. நம்மளோட ஆன்மீக அரங்கத்தில் பார்த்தோம்னா மயில், பசு, பாம்பு மற்றும் எருது இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுக்குறோம். எத்திக்கல் வேல்யூஸ், எத்திக்கல்ஸ்னால் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லை. வி மஸ்ட் ப்ரொடெக்ட் எவ்ரி லைஃப். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் லிவ் அண்ட் லெட் லிவ். அதான் சொன்னோம் இல்லையா, வாழ விடு. நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம், ஆனால் சுரண்டிடக்கூடாது. வி மஸ்ட் என்ஜாய் வாட்சிங் ஆல் அனிமல்ஸ், கேங்கரு, ஜிராஃபி, ஜீப்ரா எக்ஸட்ரா. நம்ம வந்து ஜீப்ரா, ஜிராஃபி, கங்கரு இதெல்லாம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். தோ தே ஆர் நாட் யூஸ்ஃபுல் டு அஸ் டைரக்ட்லி. அதெல்லாம் நமக்கு வந்து டேரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இல்லை, அது ஒரு சென்சுவல் ப்ளஷர், அவ்வளோதான். வி ஷுட் நாட் கேச் பேர்ட்ஸ் ஃபார் அவர் ப்ளஷர் அண்ட் பாஸ்ட் டைம். நிறைய பேர் வீட்டில் பறவை வளர்க்குறோம் அப்படின்ட்டு வளர்ப்போம். வி ஷுட் நாட் டூ லைக் தட். ஏஸ்தட்டிக் வேல்யூ, ஏஸ்தட்டிக்னா அழகுன்னு சொல்லலாம். பயோடைவர்சிட்டி ப்ரொடியூஸ் அஸ் எ குட் டீல் ஆஃப் ஃபன் அண்ட் ரீக்ரியேஷன். திஸ் டைப் ஆஃப் டூரிசம் இஸ் நோன் அஸ் ஈகோ டூரிசம் விச் ஜென்ரேட் $12 billion அஸ் இன்கம் பெர் இயர். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் சீனரியை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பயோடைவர்சிட்டி வந்து நமக்கு ஏஸ்தட்டிக் அழகு சாதனமாகவும் இருக்குது. கண்ணால் பார்க்குறோம், அது ஒரு சென்சுவல் ப்ளஷர். ஸோ அதனால தான் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் போட்டு வருஷத்துக்கு $12 billion சம்பாதிக்கிறாங்க. இதை ஈகோ டூரிசம் அப்படின்றாங்க. இஃப் வி ஹேவ் அ லயன் இன் எ ஜூ வி கெட் அபவுட் ₹2 crores as an income per year. But if we kill that lion we got only ₹50,000. நம்ம ஒரு சிங்கத்தை கொன்னோம்னா நமக்கு வெறும் 50,000 தான் கிடைக்கும். இதே அந்த சிங்கத்தை கொல்லாமல் நம்ம ஜூவில் வச்சோம்னா ஜூக்கு வரவு போகிறவங்க டிக்கெட் கட்ட அந்த ருபீஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு ₹2 கோடி கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு. டீக் ட்ரீ ஃபெட்சஸ் ₹50,000 இஃப் கட் டவுன். தேக்கு மரத்தை வெட்டினோம்னா 50,000 தான் தரும். பட் இஃப் இட் லிவ்ஸ் இட்ஸ் வேல்யூ இஸ் ப்ரைஸ்லெஸ் பை வே ஆஃப் இட்ஸ் இக்கோலஜிக்கல் ரோல். பட் ஆனால் அதை வெட்டாமல் இருந்தோம்னா அது வந்து நமக்கு பல விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆப்ஷன் வேல்யூஸ் ஆர் அன்னோன் பெனிஃபிட்ஸ். நமக்கு தெரியாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. வி மஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் தி பொட்டன்ஷியல் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேன்கைண்ட். நம்ம இந்த பயோடைவர்சிட்டியை யூஸ் பண்ணோம், ஆனால் மேன்கைனோட பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணக்கூடாது. வி மஸ்ட் ப்ரொடெக்ட் த பயோடைவர்சிட்டி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் ட்ரக்ஸ் டு ஃபைட் டிசீஸ் லைக் கேன்சர் அண்ட் எய்ட்ஸ். பயோடைவர்சிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்குன்னா இந்த கேன்சர் அண்ட் எய்ட்ஸ் போன்ற வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். பயோடைவர்சிட்டி அட் குளோபல் லெவல், அதாவது உலக அளவில் எப்படி இருக்குது? அக்கார்டிங் டு எர்வின், அவர் ஒருத்தர் 1982, அவர் ஒரு சயின்டிஸ்ட் கூட சொல்லலாம். 5 to 30 million ஸ்பீஷஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் எட் டு பி டிஸ்கிரைப்ட் அண்ட் ஆர் லிவிங் இன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இன்னும் 5 to 30 million ஸ்பீஷஸை வந்து இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கணுமா, அதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வாழுது. ஸோ ஃபார் ஒன்லி 1.7 million ஸ்பீஷஸ் ஹேவ் பின் டிஸ்கிரைப்ட். இது வரைக்கும் 1.7 million ஸ்பீஷஸை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்றத டிஸ்கிரைப் வர்ணிச்சிருக்கோம், இப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோதான். எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. These include green plants and fungi 3 lakhs, insects 8 lakhs, vertebrates 40,000 and microorganisms 3.6 lakhs. Next, proportion of all living organisms in the world. இந்த உலகத்திலேயே லிவிங் ஆர்கானிசம்ஸ் எவ்வளவு இருக்குது, அதோட ப்ரொப்போர்ஷன்ஸ். 20,000 to 30,000 taxonomists all over the world do serious research and describe, name and classify plants every year. 20,000 to 30,000 டாக்ஸானமிஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சீரியஸாக ரிசர்ச் பண்ணி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க.
20,000 ஸ்பீஷஸ் ஆர் பீயிங் டிஸ்கவர்ட் அண்ட் அன்நேம்ட் எவ்ரி இயர். 20,000 ஸ்பீஷஸ் ஒரு வருஷத்துக்கு நேம் பண்ணுறாங்க. There are about 2.5 lakh species of plants described so far. இது வரைக்கும் 2.5 லட்சம் பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The continental drift is a main reason for the increasing diversity. காண்டினென்டல் ட்ரிஃப்ட் பார்த்தோம்னா ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது டைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. In tropical forest, about 1,25,000 species of flowering plants are considered to be in existence. என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் 1,25,000 ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பூக்களோட ஸ்பீஷிஸ் பார்த்தோம்னா அழியிற நிலமையில் இருக்குது அப்படின்றாங்க. பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. In India, biodiversity is rich due to favorable climate and natural environmental conditions. நமக்கு இருக்குங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால பயோடைவர்சிட்டிக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இந்தியா ஹேஸ் 8.1% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டோட்டல் பயோடைவர்சிட்டி இன் கான்ட்ராஸ்ட் டு ஹர் 2.4% ஆஃப் த வேர்ல்டு ஏரியா. இந்தியா பார்த்தோம்னா 8.1% ஆஃப் த வேர்ல்டு டோட்டல் பயோடைவர்சிட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அதோட வேர்ல்டு ஏரியாவே 2.4% தான். இது ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்தியா ஆக்குபைஸ் 7th பொசிஷன் ஆஃப் பிளான்ட் ரிச் நேஷன்ஸ் மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ். இந்தியாவில் பார்த்தோம்னா பிளான்ட் ஸ்பீஷஸ் ரிச்சாக இருக்குது, அதனால் இது மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ்னு சொல்கிறாங்க. அதுவும் 7th பிளேஸில் இருக்குது. தி ஃபஸ்ட்டு பொசிஷன் இஸ் ஆக்குபைட் பை மெக்சிகோ. ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மெக்சிகோ இருக்குது அப்படின்றாங்க மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸில். இது எப்படி சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு மெக்னீலி எட் அல் 1990, அது ஒரு மேகசின் மெக்னீலி IUCN அப்படின்னு இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அது பார்த்தோம்னா 1990 ஒரு மேகசின் விட்டுருக்கு. அந்த மேகசின் நேம் தான் மெக்னீலி எட். அதில் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து 7th பொசிஷனில் இருக்குது மெகா டைவர்சிட்டியில், ஃபஸ்ட்டு பொசிஷனில் மெக்சிகோ இருக்குது அப்படின்ட்டு. தேர் இஸ் எனார்மஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் ஒன் ஆஃப் த ரூட் காசஸ் ஐடென்டிஃபைடு ஃபார் த லாஸ் இஸ் த ராங் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வி ஹேவ் ஃபாலோட் ஸோ ஃபார். பயோடைவர்சிட்டியில் ஏகப்பட்ட லாஸ் இப்போ வரலும் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தப்பான ஒரு வழிமுறைகளையும் நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்ணி அதை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். த டெவலப்மெண்ட் ஹேஸ் சென்டர்ட் ஆன் த ஃபாலோயிங்: கமர்ஷியல் அண்ட் மோனோகல்ச்சுரல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. கமர்ஷியலுக்காக தான் அக்ரிகல்ச்சரே பண்ணுறோம். அது மாதிரி மோனோகல்ச்சுரல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், அதாவது மோனோகல்ச்சர் அப்படின்னு சொல்லணும்னா மோஸ்ட்லி இது என்ன அப்படின்னு சொல்லணும், ஒற்றை கலாச்சார விவசாயம் அப்படின்னும், ஒரே மாடுலேஷன்லேயே பண்ணுறது, வேறு ஒரு பிளான்ஸே போடுறதில்ல. இன்க்ரீஸிங் தி கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் த்ரூ எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வித்தவுட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சஸ்டைனபிலிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா கூட்ஸ் அண்ட் தெரியுமா, அதை வந்து நேச்சுரல்கிட்டேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், சொரன்றோம், கொள்ளை அடிக்கிறோம், தேவைன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிற பற்றி இது எத்தனை பேர் தண்ணியை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம நிறுத்தணும், வாட்டரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது, வேஸ்டேஜ் தான் நிறையா பண்ணுறோம். The man-made communities have replaced the natural communities in order to protect life on earth. மனுஷனால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் இயற்கையாக உருவாக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து ஓவர்டேக் பண்ணிது. அதனால தான் இந்த தேவையில்லாத உலக பிரச்சனைகள்லாம் வருது. பூகம்பம், நிலநடுக்கம், அதான் பூகம்பம் நிலநடுக்கம் ரெண்டு ஒன்று தான், சுனாமி, இது மாதிரிலாம் வருது. Man must learn to control and adjust the balances in nature that are already altered by his activities. மனுஷன் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஆல்ரெடி அவன் நிறைய இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சுருக்கான். சமுதாயம் அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸாக்டாக சொல்ல இந்த இயற்கையோட அந்த வளங்களை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹேஸ் எ ரிச் பயோடைவர்சிட்டி. தி ஸ்டேட் ஹேஸ் 5 நேஷனல் பார்க்ஸ், 5 நேஷனல் பார்க் இருக்குது, 20 வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் இருக்குது, 2 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. It is estimated that 9% of the total freshwater fauna of India is found in Tamil Nadu. The insects dominate the freshwater animals. There are about 31 species of mollusks and 153 species of fishes in Tamil Nadu. In Vedantangal Bird Sanctuary, many species of birds are seen. Vedantangal அப்படின்ட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தோம்னா நிறைய, அங்கே ஒரு பேர்ட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம்னா நிறைய பேர்ட்ஸ் வரும். They visit the sanctuary from far off places during migratory season. அது எப்பப்பெல்லாம் இடம்பெயரணுன்ற நேரம் வருதோ அப்போல்லாம் இங்கே நிறைய வரும். In Western Ghats there are 1600 species of higher plants, 54 species of mammals, 84 species of amphibians and 91 species of reptiles. In Tamil Nadu, 17.4% of the land area are classified as forests, which 86% are reserve forest. 17.4% land ஏரியாவில் பார்த்தோம்னா 86% ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. There are about 22,870 square kilometers of forest and land here.
லார்ஜஸ்ட் அசம்பிளேஜ் ஆஃப் ஹேபிடேட்ஸ் ஃபார் ஃபவுனல் டைவர்சிட்டி. என்னென்ன ஹேபிடேட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், வெஸ்டர்ன் காட்ஸ் இன் த வெஸ்ட், ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், ரிவர்ஸ், வெட்லாண்ட்ஸ் அண்ட் எஸ்சுவரிஸ், செமியாரிட் ஈகோசிஸ்டம். அது ஏதாச்சும் செமியாரிட்னா அப்படின்னு என்ன சொல்லலாம்னா அரை சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ரீஜியன்ஸ், மேன்க்ரோவ் ஈகோசிஸ்டம், பிச்சாவரம் அண்ட் நியர் சிதம்பரம், கோரல் ரீஃப் ecosystem, Gulf of Mannar, Biosphere Reserve and Coastal Marine Ecosystem, all along Chennai to Kanyakumari. Number of plants and animal species in India and the world. We have Ginti National Park within the city limits of Chennai city, which is indeed square, unique. Sanctuaries like Vedantangal Bird Sanctuary, Mudumalai and Mudandurai sanctuaries are situated in Tamil Nadu. A beautiful botanical garden is a star attraction at ஒட்டக்கமன், அதுனா ஊட்டி அப்படின்ட்டு. ஓகே, இதில் பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் பை டாக்ஸானமிக் குரூப்ஸ். அதில் இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதோட ஸ்பீஷியஸ் வைரஸ், ப்ரோகேரியோட்டா அதாவது பாக்டீரியா, ஆர்கானா, சைனோஃபைட்டா. அப்புறம் யூகேரியாட்ஸில் பார்த்தோம்னா ஃபங்கை, அதிலே லிச்சன்ஸ் வந்துடுது. பிளான்ட்ஸு அதில் பார்த்தோம்னா மோசஸ், ஆல்கே, ராஸ்குல் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்துடுது. அடுத்து கிரஸ்டேஷியா, அடுத்து மொலஸ்கா, அடுத்து நெமட்டோடா, அடுத்து அராக்னிடா, அடுத்து இன்செக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து அதர் இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு இல்லாத விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கார்டேட்ஸ், இதில் தான் மேமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எக்ஸெட்ரா. பாருங்கள், மேமல்ஸ் அப்போ கூட பாருங்கள், பாலூட்டிகள் நம்மளாம் மேமல்ஸ் தான் வரும். இத்தனை பேர் இருக்கும், அதோட இது பாருங்கள், கணக்கு பாருங்கள். அதர் யூகேரியாட்டா. இந்தியா as a mega diversity nation. There are 12 mega diversity zones in the world. 12 மெகா டைவர்சிட்டி ஜோன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். இந்தியா ஆக்குபைஸ் தி 7th பொசிஷன். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த மெக்னீலி அந்த 1990 அந்த மேகசின் படி 7th பொசிஷனில் இருக்குது. இட் ஹேஸ் 2% ஆஃப் வேர்ல்டு லேண்ட் ஏரியா. இந்தியாவோட கண்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா லேண்ட் ஏரியாவில் 2% தான். ஆனால் அதோட வேர்ல்டு பிளான் டைவர்சிட்டி பார்த்தோம்னா 7% அண்ட் 6.1% அனிமல் பயோடைவர்சிட்டி. இது ஒரு பெரிய விஷயம் தான். அக்கார்டிங் டு மெக்னீலி et al. அந்த மேகசின் படி only some countries located wholly or partially in the tropic and subtropic regions own the highest number of species. These countries are called mega diversity countries. Hotspots of biodiversity, எதெல்லாம் முக்கியமான ஏரியா அப்படின்ட்டு. The areas of the world with high species richness and high level of species endemism is called hotspots. Myers 1998 introduced his term. Hotspot must contain endemic species. Endemicனா அந்த ஸ்பீஷிஸ் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். There are 25 hotspots of biodiversity in the world. உலகத்தில் 25 hotspots இருக்குது. India has 2 hotspots, the Eastern Himalayas and Western Ghats. இந்தியாவில் 2 இருக்குது, ஒன்று ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ். A hotspot should have 0.5% of the plant species as endemics. அட்லீஸ்ட் 0.5% plant species ஆச்சு எண்டமிக்காக இருக்கணும், அங்கே மட்டும்தான் இருக்கணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்ட்டு யூனிக்னு சொல்லலாம். The Eastern Himalayas has 13,500 plant species of which 7,000 are endemics, 2,185 vertebrate species of which 528 are endemic. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் 13,500 பிளான்ஸில் பார்த்தோம்னா 7,000 பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து எண்டமிக்ஸ் தனித்துவம் வாய்ந்தது. அதுமாதிரி 2,185 வெர்டிபிரேட் ஸ்பீஷஸில் 528 பார்த்தோம்னா தனித்துவமே வாங்குது. இதெல்லாம் எண்டமிக் ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறோம். There are 106 threatened species and 20 endangered species. 106 அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களும் 20 அழியக்கூடிய நிலையில் இருக்க உயிரினங்களும் இருக்குது. The Western Ghats possesses 4,780 plants of which 2,180 plant species are endemics. வெஸ்டர்ன் காட்ஸில் 4,780 பிளான்ஸ் இருக்குது. அதில் 2,180 பிளான்ஸ் பார்த்தோம்னா எண்டமிக், பாதிக்குன்னு சொல்லலாம், 50%. அடுத்து 1,073 வெர்டிபிரேட் ஸ்பீஷஸ் இருக்குது. அதில் 355 பார்த்தோம்னா எண்டமிக். இதெல்லாம் தான் குளோபல் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. 25 ஹாட்ஸ்பாட்ஸ் பிளேசஸ் இருக்கும் பாருங்கள். இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் தான் ஹாட்ஸ்பாட் பிளேசஸ். நெக்ஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில் 40% ஆஃப் த டோட்டல் பிளான்ட்ஸ் ஆர் எண்டமிக். வெஸ்டர்ன் காட்ஸில் 40% எண்டமிக் பிளான்ட்ஸு, 62% ஆம்ஃபிபியன்ஸு, அப்புறம் 50% ரிசார்ட்ஸு. இதெல்லாம் எண்டமிக்ஸில் வருது. இந்தியாவோட ஹாட்ஸ்பாட் பார்த்தோம்னா மெயினாக சொல்லணும்னா 2 ஹாட்ஸ்பாட்ஸ் தான். 2 ஹாட்ஸ்பாட்ஸ் தான். வெஸ்டர்ன் காட்ஸ் அதே தான் திரும்பி போட்டிருக்காங்க. பயோடைவர்சிட்டி இன் இந்தியா, ஹிமாலயாஸ். திஸ் மெஜஸ்டிக் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன் இஸ் த ஹோம் ஆஃப் அ டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா. அதான் சொன்னோம்ல, 2 பயோடைவர்சிட்டியில் ஒன்று ஹிமாலயாஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ். சிலிகா, திஸ் வெட்லேண்ட் ஏரியா இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன்.
Sundarbans, the largest mangrove forest in India. Eastern Ghats, one of the two biodiversity hotspots in India. The Thar Desert. The climate and vegetation in this area is a contrast to the Himalayan region. Threats to biodiversity. Biodiversity in அச்சுறுத்தல். Though the rate of loss of species has been a slow process in the past, the process of extinction has become fast in recent years. இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி கடந்த காலம் வரைக்கும் ஸ்பீஷியஸ் அழியிறதோட ரேட்டு பார்த்தோம்னா ஸ்லோவாக தான் இருந்தது. ஆனால் அழியாமல் இல்லை. ஆனால் இப்போ அதோட ப்ராசஸ் பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக இருக்குது. அக்கார்டிங் டு இஓ வில்சன் 10,000 ஸ்பீஷியஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் எவ்ரி இயர். ஒரு வருஷத்துக்கு 10,000 ஸ்பீஷியஸ் இல்லாமல் போதும். திஸ் ரைசஸ் அண்ட் அலாரம் ரிகார்டிங் தி த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. இது பயோடைவர்சிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தல். இஃப் திஸ் ட்ரெண்ட் கண்டினியூஸ், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 1/3 or 2/3 of our current biodiversity would become extinct by the middle of the 21st century. இப்படியே போச்சுன்னா 1/3 பங்கோ இல்லை 3/2 பங்கோ 3/1 பங்கோ பயோடைவர்சிட்டி அழிஞ்சிடும். ஃபார் 21st century மிடில்னால் என்ன 2050க்குள்ளே. கன்க்ளூஷன் வந்தாச்சு. We have reached the conclusion. If we pollute the air, water and soil that keep us alive and well, and destroy the biodiversity that allows natural system to function, no amount of money will save us. நம்ம காற்று, தண்ணி, மண், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பயோடைவர்சிட்டிஸ் இது எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணோம்னா, இஃப் வி பொல்யூட் ஆல் தி பயோடைவர்சிட்டிஸ், இஃப் வி ஹாவ் மோர் மணி பட் வி கான்ட் ஏபிள் டு லிவ். நம்ம என்ன தான் அதிகமாக பணம் வச்சுருந்தாலும் ஈவன் இஃப் வி ஹாவ் மோர் மணி வி கான்ட் ஏபிள் டு லிவ். அவ்வளோதான். அது நம்மளை காப்பாற்றாது. இட் ஓன்ட் சேவ் அஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சேவ் பயோடைவர்சிட்டி. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.